ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 29 नवंबर 2024. बाबा சொல்ற सेवा में व स्वयं की चढ़ती कला में सफलता का मुख्य आधार है एक बाप से अटूट प्यार. சேவையிலேயும் சரி, தன்னுடைய முன்னேற்றத்திலேயும் ஏறும் கலையின் அனுபவத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்த இரண்டு விஷயத்திலேயும் வெற்றி அடைவதற்கான முக்கியமான ஆதாரம் ஒரு தந்தையின் மீதுள்ள துண்டிக்க முடியாத அன்பாகும். பாப்கே சிவாய அவர் குச்சு திக்காயினது. பாபாவை தவிர வேறு எதுவுமே உங்கள் கண்களுக்கு தென்பட வேண்டாம். संकल्प में भी बाबा, बोल में भी बाबा, कर्म में भी बाप का साथ. ऐसी लवलीन स्थिति में रहे एक शब्द भी बोलेंगे तो वह स्नेह के बोल दूसरी आत्मा को भी स्नेह में बांध देंगे. बाबा சொல்றார், எண்ணத்திலேயும் பாபா, பேச்சிலேயும் பாபா, செய்யும் செயல்களிலேயும் பாபா என்று ஒவ்வொரு விஷயத்திலேயும் அந்த பாபாவினுடைய நினைவு, பாபா மேல் அன்பு அந்த அளவுக்கு இருந்தது என்றால், அத்தகைய லவ்லி ஸ்திதி, அன்பில் மூழ்கிய நிலையில் இருந்தீர்கள் என்றால், அந்த நிலையில இருந்து ஒரு சொல் பேசினால் கூட, ஒரு வார்த்தை பேசினால் கூட, அந்த அன்பான வார்த்தையானது மற்ற ஆத்மாவுக்கும் பாபாவினுடைய அன்பை அனுபவம் செய்ய வைத்து அன்பில் பிணைத்து விடும் அப்படின்றார் பாபா. அவர்களையும் அந்த இறை அன்பினுடைய அனுபவத்தை, ஆத்மா அன்பினுடைய அனுபவத்தை அவர்களுக்கும் கொடுத்து அந்த நம்முடைய அன்பில் மூழ்கிய நிலை சேவையை செய்யும். ऐसी लवलीन आत्मा का एक बाबा शब्द ही जादू मंत्र का काम करेगा. பாபா சொல்றார், அத்தகைய அன்பில் மூழ்கின நிலையிலே நாம ஒரே ஒரு பாபா என்ற வார்த்தை பேசினோம் அப்படின்னு சொன்னா அது மாய மந்திரத்தினுடைய வேலையை செய்துவிடும். அதாவது அந்த ஒரு வார்த்தையே அவர்களுக்கு என்ன அன்பை கொடுக்கணுமோ அந்த இறைவனுடைய அன்பை, பாபாவினுடைய அன்பை அந்த ஆத்மா என்ற குழந்தை அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சேவையில வெற்றி அடைவதற்கு பாபா இன்றைக்கு ஆதாரம்னு எதை சொல்ற, ஒரு பாபாவின் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய துண்டிக்க முடியாத ஆழமான அன்பு, அந்த அன்பில மூழ்கின நிலையில இருந்து நாம ஞானத்தை புரிய வைக்கணும். எந்த ஒரு செயலையும் செய்யணும், அப்ப வெற்றி மூர்த்தியா ஆக முடியும் என்பதை பாபா புரிய வைக்கிறாங்க. நன்றி பாபா. ஓம் சாந்தி.